Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 21st to 23rd Feb 2026. The first article related to the Pax Silica initiative. Already multiple times we discussed. It's an initiative led by USA. So December இதுக்கான meetings first meeting வந்து conduct பண்ணாங்க 2025. So இப்போ இந்தியா இதில் ஜாயின் பண்ணிருக்கு. That's why it came in news. India was invited to this meeting, not in the beginning, later. So AI and supply chain initiative, supply chain of critical minerals. Critical minerals ஓட supply chain வந்து disruption ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக counter China. Main agenda is to counter China. எதுக்காக கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா சைனாவோட டாமினன்ஸ் அதிகமாச்சுன்னா கோவிடில் நடந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் அவங்க வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அது மாதிரி லித்தியம், ரேர் எர்த் மெட்டல்ஸ், அதோட ஸ்டாக் வந்து அதிகமாக அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து தட்டுப்பாடு வரும். சிலிக்கான் மெட்டீரியல்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி பேஸில். ஸோ இது வந்து சைனாவோட டாமினன்ஸை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக நாடுகளெல்லாம் இதில் மெம்பர்ஷிப் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்தியா ஜாயின்ட் இன் திஸ் Pax Silica initiative. எந்தெந்த நாடுகள் அப்படின்னா இந்தியா, குவாட் கண்ட்ரீஸில் 4 ப்ளஸ் நெதர்லாண்ட், சிங்கப்பூர், கத்தார், சவுத் கொரியா, அப்புறம் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் அண்ட் OECD as an அப்சர்வர் ஸ்டேட்டஸில் வச்சு. ஸோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே வரும். சவுதி அரேபியா இதெல்லாமே இதில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். அண்ட் தென் ஒய் வி சைன் திஸ் இனிஷியேட்டிவ் கவுண்டர் சைனா அண்ட் சப்ளை டெக்னாலஜி சப்ளை ரெசிலியன்ஸை வந்து உறுதிப்படுத்துறதுக்காகும். எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபார்மா கம்பெனி, பார்மசூட்டிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is a bismuth. So it's a active pharmaceutical ingredients for creating antibiotics. அது வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து 85.6% we are importing. அது மாதிரி லித்தியம் அயனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவி பேட்டரிஸ் பண்ணுறதுக்காக 82% we are importing from outside. அது மாதிரி சிலிக்கான், ஸோ சோலார் பேனல்ஸ், அது மாதிரி செமிகண்டக்டர்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல். ஸோ அதுவும் வந்து நம்ம 76% we are importing from outside. அது மாதிரி டைட்டேனியம், டெலூரியம், டைட்டேனியம் எடுத்திங்கன்னா ஏரோஸ்பேஸ், அது வந்து நம்ம 50% we are importing. Tellurium for solar power and thermo. So 42% we are importing from outside. அதனால் சப்ளை டிஸ்ரப்ஷன் ஆச்சு, ஒரு கண்ட்ரி சார்ந்திருக்கோம் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். வி ஆர் இம்போர்ட்டிங் மோஸ்ட்லி ஃப்ரம் சைனா. எல்லாமே சைனாக்கிட்டேருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இஷ்யூஸ் 1. ஸோ த ட்ரேட் டெஃபிசிட் வில் இன்க்ரீஸ். வென் வி ஆர் இம்போர்ட்டிங் அ லாட், த ட்ரேட் டெஃபிசிட் வில் இன்க்ரீஸ். சைனா கூட நமக்கு ட்ரேட் டெஃபிசிட் மட்டுமே 99 பில்லியன். That is, we are exporting only 14.25 billion, importing 113 billion from China. Critical dependence எடுத்துக்கிட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு பார்மசூட்டிக்கல்ஸ், இந்த மாதிரி ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வந்து சைனாக்கிட்டேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். கிட்டத்தட்ட 97%. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் 86%, லேப்டாப் எல்லாமே 80% சைனாக்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறோம். சோலார் செல்ஸ், ஸோ லித்தியம் அயன் கிட்டத்தட்ட 82%, 75% we are importing. That's why we signed this. Why Pax Silica initiative important for the world. It's not a formal treaty. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிடையாது.
இருக்கிறவங்க they will get benefits, otherwise they can go outside. US led initiative, so China dominance தடுக்கிறதுக்காக there is a China plus one strategy followed by the European Union countries. China plus one strategy, China அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக we need to have India as a place. China plus one ஸ்ட்ராட்டஜியில் இந்தியா வந்து ஜாயின் பண்ண இந்தியா வந்து இருக்காங்க. ஸோ they can invest in India, they can create semiconductor industries inside India. சைனாவோட டிபெண்டன்சியை வந்து குறைக்கிறதுக்காக. ஸோ US is following CHIPS Act, சப்சிடிஸ் செமிகண்டக்டர்ஸை உருவாக்குறதுக்கு அவங்க கண்ட்ரியில் அது மாதிரி சிப் ஃபார் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பிங் வச்சுருக்காங்க. US, ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் தாய்வான். இதில் இந்தியா கிடையாது. ஃபார் அலையன்ஸ், சிப் ஃபார் அலையன்ஸ், தட் இஸ் USA, ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான். இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இதில் மெம்பர். இது எதுக்கு அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறத உறுதிப்படுத்துகிறேன். அண்ட் தென் தீஸ் ஆல் கண்ட்ரிஸ் ஆர் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப டாப் லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ அதுக்காக ஸோ US இஸ் ஃபாலோயிங் ஃப்ரெண்ட் ஷோரிங் ஸ்ட்ராட்டஜி. ஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய குரூப்பிங் கண்ட்ரி தே நீட் டு so they will do all the trades. US will give lot of benefits. In return, these countries need to help to provide critical minerals or anything. So critical and technology can be explored. இந்த countries வந்து அலோவ் பண்ணணும். ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இப்போ இதில் இருக்காங்க அப்படின்றப்போ இதில் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் இருக்காங்களோ they need to allow US to explore the critical minerals. ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி தே ஆர் ஃபாலோயிங். நெக்ஸ்ட் இந்தியா என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னா லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அர்ஜென்டினா, லித்தியம் ட்ரையாங்கிள், சிலி, அர்ஜென்டினா, பிரேசில், பொலிவியா, பொலிவியா. ஸோ இந்த 3 கண்ட்ரிக்கும் அர்ஜென்டினா கூட இந்தியாவோட எம்என்சி, நாட் எம்என்சி, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், தட் இஸ் காபில், ஓஎன்ஜிசி மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ தே மேட் சம் டை அப் வித் அர்ஜென்டினா டு எக்ஸ்ப்ளோர் தி லித்தியம் அயன் எடுக்கிறதுக்காக அதுக்கான ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி டீப் ஓஷன் மிஷன் இஸ் தேர், India semiconductor mission is there, ocean climate advisory missions services is there to provide critical minerals கிடைக்கிறத உறுதிப்படுத்துறதுக்கும் டீப் ஓஷனில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரேர் எர்த் மெட்டல்ஸ் எடுக்கிறதுக்கும். அது மாதிரி காபில் அப்படின்றது எர்த்தில் இருக்கக்கூடிய லித்தியம் வேறு கண்ட்ரீஸில் இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக we created it. So that's about this article. The next article, the Board of Peace Observer status, India வந்து அப்சர்வராக ஜாயின் பண்ணியிருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். போர்ட் ஆஃப் பீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்றது இட் வாஸ் கிரியேட்டட் பை USA. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா காசாவில் அமைதியை திருப்புறதுக்காக அவங்க US வந்து இனிஷியேட் பண்ணாங்க. செப்டம்பரில் இட் வாஸ் லான்ச்ட். நவ் இட் கேன் லைக் ஃபார்மலாக அவங்க டாக்ஸ் ஆரம்பிச்சு. ஸோ இட் வாஸ் expanded to all other conflict countries வந்து பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக 2024 செப்டம்பரில் இது லான்ச் பண்ணப்பட்டாலும் ஃபார்மல் ஆனது இந்த வருஷம்தான். போர்ட் ஆஃப் பீஸ் ஸோ மெம்பர் கண்ட்ரீஸ் இஸ்ரேல், ஈஜிப்ட், ஜோர்தான், சவுதி அரேபியா, UAE, கத்தார், டர்க்கி, பிரிட்டன், அப்புறம் பாகிஸ்தான், வியட்நாம், கம்போடியா, அர்ஜென்டினா, ஹங்கேரி. India never joined in this grouping, so India is an observer ஸ்டேட்டஸில் இருக்கும். கிட்டத்தட்ட US 9 கண்ட்ரிஸ் வந்து $7 billion வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. US pledged to give $10 billion. ஸோ எதுக்கு அப்படின்னா there will be a 9-member ஒரு டீமை உருவாக்கி
காசாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூஸை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்கிறதுக்காக இந்தியா வந்து இதில் ஜாயின் பண்ணதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அஸ் அப்சர்வராக இருந்தாலுமே பாகிஸ்தான் இஸ் அ ஃபுல் டைம் மெம்பர் இன் திஸ் grouping. So India as an observer, the risk is multilateralism. So யுனைடெட் நேஷனுக்கு பேரலாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. முதல்ல இதை காசாவுக்கு மட்டும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் எங்கெல்லாம் நடக்கும் அங்கே எல்லாமே இதை வந்து பேச்சுவார்த்தைக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இஸ் நாட் தேர், பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் இதில் இல்லை, அதையும் ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ ரிஸ்க் டு மல்டிலேட்ரலிசம், யுனைடெட் நேஷன் அப்படின்ற அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்குது, இதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கவுண்டரிங் தி யுனைடெட் நேஷன் கான்செப்டில் வருது. அது மாதிரி பாகிஸ்தான் வில் பி தேர், பாகிஸ்தான் இஸ் அ மெம்பர், ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் திஸ் குரூப்பிங். வி ஆர் ஆல்சோ அப்சர்வர் ஸ்டேட்டஸ். அப்படின்னா பாகிஸ்தான் காஷ்மீர் இஷ்யூ அங்கே கொண்டு வர்றதுக்கு, காஷ்மீர் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அது வந்து ட்ரம்ப் மாதிரி இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் அங்கே இருக்கார் அப்படின்னா ஹி வில் பி த சேர் பர்சன் ஆஃப் திஸ் குரூப்பிங். ஸோ ஹீ கேன் மேக் சம் ஸ்டாண்ட்ஸ் எடுக்க முடியும், அது இந்தியாவை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் கிவ் ப்ரெஷர் பண்ண முடியும். ஸோ வை தேர் இஸ் அ நீட் ஆஃப் தி போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்றது தேவை அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நம்ம கையாளலாம் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம இருக்கிறனால பாகிஸ்தான் அங்கே நம்ம காஷ்மீர் இஷ்யூவை பற்றி ரைஸ் பண்ணும்போது வி கேன் அப்ஜெக்ட் இட் ஆல்சோ, வி ஹேவ் த வாய்ஸ். அப்புறம் மெயின்டைன் பைலேட்ரல் டைஸ், யூஎஸ் கூட நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேட் வந்து பாதிக்கப்படும், இல்லை நம்ம ஜாயின் பண்ணலை அப்படின்றப்போ. ரிஸ்க் மிட்டிகேஷன், வேர்ல்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். as well as யுனைடெட் நேஷன் கூட நம்ம வந்து நல்ல உறவில் இருக்கும். யுனைடெட் நேஷன்லேயும் இது வந்து இட்ஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் யுஎன்எஸ்சி ஆர் யுனைடெட் நேஷன் கமிட்டிஸ், பீஸ் கமிட்டிஸ். அதனால் இதுலேயும் இனிஷியேட் பண்ணலாம், அங்கேயும் இனிஷியேட் பண்ணலாம் அட் த சேம் டைமில். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இந்தியா பிரேசில் பார்ட்னர்ஷிப், இந்தியா பிரேசில் ரிலேஷன்ஷிப் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ சைன் பண்ணியிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இந்தியா பிரேசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா த சிக்னிஃபிகன்ஸ் we need to see diplomatic relation. We followed our started our diplomatic relation 1948 we started. Strategic partnership அப்படின்ற அங்கீகாரம் வந்து 2006 வந்து உருவாக்கப்பட்டது இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும். ஸோ we are also the part of plurilateral organization, that is பிரிக்ஸில் இருக்காங்க இந்தியாவும் பிரேசிலும். இப்சா, G20 அமைப்பு, G4, CDRIயில் இருக்காங்க. இனிஷியேஷன் யூ கேன் டேக். இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்னா ஜாயின்ட் கமிட்டி மெக்கானிசம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு நாடுகளுக்கும். ஸ்ட்ராட்டஜிக் டயலாக்ஸ் பிட்வீன் செக்யூரிட்டி ஆங்கிளில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் ஆஃப் 2 countries will visit and they will meet. எக்கனாமிக்கல் ஆங்கிளில் பிரேசில் வந்து $12.20 billion ட்ரேட் தான் நம்ம பண்ணுறோம். அது மெயின் ரீசன் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸு, அதனால் நம்ம பெருசாக ட்ரேடிங் பண்ணுறது கிடையாது. பட் லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் கூட நம்ம ட்ரேடை வந்து அதிகப்படுத்திகிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் வந்து பெட்ரோல், ப்ராசஸ்டு பெட்ரோல், டீசல், கெமிக்கல்ஸ், பார்மா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரேசிலுக்கு. அது மாதிரி இம்போர்ட் வந்து சுகர், அயர்ன் ஓர், அப்புறம் சோயா ஆயில். உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ வந்தப்போ நமக்கு எடிபிள் ஆயில் வந்து பாதிக்கப்பட்ட சோயா ஆயில் அங்கேருந்து நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்தியன் கம்பெனிஸ், டிசிஎஸ் போன்ற கம்பெனிஸ் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் டிஃபென்ஸில் 2+2 டயலாக் நம்ம அவங்க கூட ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் வி ஆர் டூயிங். ஸ்பேஸில் டேட்டா ஷேரிங் அண்ட் சேட்டலைட் ஷேரிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி பிரேசிலோட சேட்டலைட்டை நம்ம இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இஸ்ரோ மூலமாக, அமேசோனியா 1. அது மாதிரி எனர்ஜி எடுத்துன்னா ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் நம்ம வந்து அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். அது மாதிரி கல்ச்சரல் டைஸ் ஆகுது. 4,000 இந்தியன்ஸ் ஆர் தேர் இன் பிரேசில். அது மாதிரி லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் கூடயும் வி ஹேவிங் அ குட் கோஆப்ரேஷன்ஸ். 15% 20% இந்தியன் பெட்ரோலியம் வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் அவுட் சைடு தி லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். வெஜிடபிள் ஆயில், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கேருந்து கொண்டு வரோம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லைக் நிக்கல், கோபால்ட், அது மாதிரி லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வி ஹேவிங் லித்தியம் அயன். நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் அர்ஜென்டினா கூட வி ஹேவிங் அ டைப். அது மாதிரி லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் அ 50 பில்லியன் ட்ரேட் பார்ட்னர்ஷிப்.
ஆட்டோ செக்டார், டிசி, இந்த சாஃப்ட்வேர் செக்டாரில் எல்லாமே நம்ம அங்கே அதிகமாக சாதிச்சிட்ருக்கோம். இந்தியா, பிரேசில், ஆட்டோ, பார்மா, எடிபிள் ஆயில் எல்லாமே நம்ம அதிகமாக பிரேசிலுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துனா $16 billion இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிரேசில், பார்மா அண்ட் ஐடி. சோஷியல் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் ஆல்சோ தேர். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைவர்சிஃபிகேஷன், எக்கனாமிக்கல் டைவர்சிஃபிகேஷன். ஒன்லி கூட்ஸ் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2-3 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் அங்கே இருக்காங்க. அப்படின்றப்போ இட் இஸ் அட் ரிஸ்க். ஏதாவது ஒரு சைடில் நமக்கு அஃபெக்ட் ஆகும்போது அப்படியே ட்ரேடிங் பிளாக் ஆகும். சைனா ஆங்கிள், சைனா வந்து அங்கே போர்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. சேம், அது டு கவுண்டர் இந்தியா கிடையாது. பட் ஈவன் தோ தே வில் பில்ட் போர்ட்ஸ் எவ்ரிவேர். ஜியோகிராஃபிக்கல் பேரியர், அது ரொம்ப டிஸ்டன்ஸ். அதனால் நம்ம பிரேசில், லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸை கண்டுக்கிறது கிடையாது. அதே மாதிரி கரீபியன் ஐலண்ட்ஸையும் நம்ம பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் ரீசெண்டாக நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் 2009 2019 2024 நிறைய கிட்டத்தட்ட 9-10 கண்ட்ரீஸை வந்து இந்த ஏரியாஸில் விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், சன்கல்ப் ஸ்கீம். இட்ஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம். Skill acquisition, knowledge awareness for livelihood promotion. Sanhelp 2018 it was launched. Ministry of Skill Development and Entrepreneurship கீழே வருது. வேர்ல்டு பேங்கோட லோன், தட் இஸ் ஆஃப் 3000 crore அவங்க வந்து லோன் கொடுத்துருக்காங்க. 3300 crore. நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் கீழே வரும். ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. பெண்கள், எஸ்சி எஸ்டி பீப்புள், வெல்லரபிள் செக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இதில் வந்து ட்ரைனிங் பண்ணுறது தான் டார்கெட்டு. இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது சிஏஜியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இவங்க கிட்டத்தட்ட 44% பட்ஜெட்டட் ஃபண்டை தான் இவங்க பயன்படுத்தினா, மற்றது எல்லாமே வந்து சும்மா தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கரெக்டாக யாருக்கு தேவைன்றவங்களுக்கு கரெக்டாக போகலை அப்படின்றாங்க. அதுக்கான காரணம் மினிஸ்ட்ரி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்றத ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 3300 கோடி ரூபா வேர்ல்டு பேங்க் ஃபண்டிங், அது மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் இருக்குது. இதில் 44% தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்களாம், ஈவன் தோ இட் வாஸ் நாட் யூட்டிலைஸ்ட். தட்ஸ் ஐரனி ஃபார் கண்ட்ரி. ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், கிலாகிராம். கிலாகிராம்ன்றது இட்ஸ் மகாராஷ்டிராவோட பந்தாரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். விதர்பா டிஸ்ட்ரிக்ட். அதிகமான விவசாயிகள் தற்கொலை பண்ணக்கூடிய ஏரியா. லைக் மழை இல்லாத டைமில் விதர்பா அண்ட் சௌராஷ்டிரா இந்த ஏரியா எல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியாஸ். சௌராஷ்டிரா ஆஃப் குஜராத். ஃபார்மர் சூசைட்ஸ் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதி. அங்கே வந்து பீலாகிராம்ன்ற ஏரியாவில் நெட் ஜீரோ வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கும்போது தே யூஸ் டு பிளான்ட். கிட்டத்தட்ட 90,000 மரங்கள் இது வரைக்கும் நட்டுருக்காங்களாம். சூலாஸ்னால் புகை அடுப்புகளை மாற்றிட்டு எல்பிஜி சிலிண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விநியோகிச்சு எல்லா வீட்லேயும் இப்போ இருக்குது. அது மாதிரி சோலார் பேனல்ஸ் இன் ஹோம்ஸ், ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ் அங்கன்வாடி சென்டர்ஸில், பஞ்சாயத்து, கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாமே வந்து ரூஃப்டாப் பண்ணியிருக்காங்க, சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டோர் ஸ்டெப் செக்ரிகேஷன், தட் இஸ் வேஸ்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை மொத்தமாக தடை பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக அவங்க வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட இன்டேக் பண்ணுறது அதிகமாக இருக்குது. அதனால் தே ஆர் அனௌன்ஸ்ட் அஸ் நெட் ஜீரோ அப்படின்ற முதல் ஒரு கிராமமாக இருக்குது. தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி அலாரா பிரின்சிபிள், லீனியர் நோ த்ரெஷ்ஹோல்டு மாடல். ஸோ இது அமெரிக்காவோட நியூஸு. அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ் லோ ஆஸ் ரீசனபிளி அச்சீவபிள், விச் மீன்ஸ் நம்ம ரேடியேஷன் மெட்டீரியல்ஸ் வந்து, நம்ம ரேடியேஷன்ன்றது ஹீட், அதிகமான ஹீட் இருக்கும்போது இட் வில் பிகம் அ கேன்சர் காசிங். ஸோ ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா மொபைல் ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், கேமராஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லா பொருளுமே வந்து ஹீட்டிங், அது வெளியிடக்கூடிய கதிர்வீச்சு அயனைஸ்ட் ரேடியேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் பி காசிங் டு கேன்சர். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா, அமெரிக்காவில் தெர் இஸ் அ த்ரெஷ்ஹோல்ட், தட் இஸ் அலாரா பிரின்சிபிள்னு பேர். எந்த அளவுக்கு இந்த பொருட்கள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருந்தாங்களே. இப்போ மொபைல்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், தூங்கும்போது எந்த இடத்துல வைக்கணும்,
ஹீட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற சென்சார் எல்லாமே இருக்கும். அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்களாம். இந்த கைட்லைன்ஸை வந்து இப்போது டேக் ஓவர் எடுத்திருக்காங்க. அதனால நியூஸ் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். எல்லாரும் பிரின்சிபிள் சில டைமில் கேட்கலாம், மற்றபடி இது கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம அந்த ரேடியேஷன் மெட்டீரியல்ஸுக்கிட்ட இருந்து பொருட்கள்கிட்டேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கைட்லைன்ஸ். அப்போது ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்றத பீப்புள் வில் ஃபாலோ, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அதுக்காக அந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்களாம். இப்போ அதை மொத்தமாக எடுத்திருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட். ஸோ ஸ்டார்ட் அப் ஃபண்டு, வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட் வந்து நிறைய இப்போ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது. when you start up without fund, கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க, you have idea, having an idea, you are initiating the process. அப்போது somebody is investing in your company, means தெரிஞ்சவங்க இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இல்லைனா உங்கள் ஊரில் ஒரு இன்வெஸ்டர்ஸை வந்து கிராப் பண்ண முடியுது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வர முடியுதுன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு பேர். ஒய் தே ஆர் ஏஞ்சல் இன்வெஸ்டர்? பிகாஸ் இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகுறதுக்கே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ரிலேட்டிவ். ஸோ அப்போ அந்த ஃபண்டிங் வந்து அந்த கம்பெனியை வந்து தூக்கி விடுது, அந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகுறது ஹெல்ப் பண்ணும். வாட் அபவுட் வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னா, வாட் இஸ் வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட்? இட் இஸ் ஆல்சோ ஸ்டார்ட் அப் ஃபண்ட். கம்பெனி ஆல்ரெடி இன் ப்ராசஸ், ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மேலே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் பட் இட்ஸ் அ ஸ்டார்ட் அப் அப்படின்றப்போ அந்த கம்பெனிக்கு நிறைய ஃபண்டு தேவை இருக்கும். அப்போ அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகுது, நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க, அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இத்தனை வருஷம் போகும்போது இந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றது அதை ப்ரொஜெக்ட் பண்ணி தே வில் இன்வெஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்விட்டியும் கேட்பாங்க. டாடா வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட் இஸ் தேர், ரிலையன்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இக்விட்டி அக்வஸ்டேஷன் பண்ணுவாங்க. இங்கே வந்து இக்விட்டி அக்வஸ்டேஷன் நம்ம லெவலில் கொடுத்தா போதும். யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வி கேன் ஃபிக்ஸ், வெரி லெஸ் டிமாண்ட் வில் பி தேர். ரெண்டுமே வந்து லைக் ஸ்டார்ட் அப் ஃபண்டு தான். ஜஸ்ட் கேபிட்டல் ஃபண்ட் ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏஞ்சல்ன்றது ஸ்டார்ட் அப் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய வித் லைக் கம்பெனி ரிசப்ஷனே ஆகலை அப்படின்ற கண்டிஷனில் இருக்கும். இப்போ நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2022 தான் அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $10 billion. அதில் $7.74 billion வந்து 2022 தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே வந்து தேர் வெயிட்டிங். கிட்டத்தட்ட $10 billion தான் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்திருக்குன்றாங்க 2019க்கு பிறகு. வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்டாக வெரி லெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது காரணம் என்னென்னா, தே ஆர் செலக்டிங் த கம்பெனி வெரி காஷியஸ்லி. இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப டிலே பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் ரன்னிங், அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்றது சொல்லப்படுது. சரியா? பட் யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். So that's about the articles. Now we will move on to the MC. Question number 1. Which are the following components of the differentiated urban grant structure introduced by 16th Finance Commission? Statement number 1, basic grants. 2, performance grants. 3, special infrastructure grants. 4th, urbanization premium. Options are, select the correct answer using code given below. Options are A, 1 and 2 only, B, 1, 2 and 3 only, C, 2, 3 and 4 only, D, all of the above. Question number 2, Vibrant Villages Program 2. So consider the statements regarding Vibrant Village Program. Statement number 1, it is designed to ensure comprehensive and sustainable development of border villages in India. Statement number 2, central sector scheme. So the statements given above are correct. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3. Consider the following statements.
Statement number 1. The term freebie is defined under the Part 4 of the Indian Constitution. Statement number 2. Article 282 of the Constitution empowers both Union and the states to make any grants for any public purpose, even if the subject lies outside their respective legislative competence. Statement number 3. The Supreme Court has explicitly ruled that the spending state funds on freebies inherently violates the doctrine of separation of powers. Each of the statements given above are correct. Options are A 1 and 3 only, B 1 only, 1 and 2 only, D all of so D 2. Question number 4. Sarvam AA. With reference to Sarvam AA, statement number 1, it is a government-owned enterprise under the Ministry of Electronics Information Technology. Statement number 2, focuses on developing large language models rooted in Indian languages. Select the correct answer using the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. That's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is A. Question number 2, answer is C. Question number 3, answer is C. Question number 4, answer is B. Question number, so that's all. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.